குட் மார்னிங். சிங்கிள் கியூபிட் கேட்ஸ். ஸோ சிங்கிள் கியூபிட் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சிங்கிள் கியூபிட் கேட்டில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட்ஸ் இதர் வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த ஜீரோ வந்து ஜீரோன்னு எழுத முடியாது, ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாடுலஸ் கேட் ஜீரோ, சரியா? மாடுலஸ் கேட் ஜீரோ எழுதுவோம். இது ஜீரோங்கிறத இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். இதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஜீரோவாக இருக்கும். என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஜீரோன்னு இருந்தால் இங்கே 1 0ன்னு ஆயிரும், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட் வந்து 1 யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் 1 கேட், ஸோ கேட் 1 ஸோ ஈக்குவல் டு இங்கே 1 வர்றதுனால 0 1. இதுதான் வந்து இன்புட். நம்ம சிங்கிள் கீபிட் கேட்டில் இன்புட் வந்து 0 1 யூஸ் பண்ணுவோம். 0 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாடுலஸ் கேட்டு 0ன்னு எழுதுவோம், மாடுலஸ் கேட் 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது 0ன்னு இருந்தாக்கல இங்கே 1 ஸ்டார்ட் ஆகும், கீழே 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். இங்கே 1 வந்ததுனாக்கல இங்கே 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 0னா 1, 1னா 0. இப்படி தான் என்னோடய வேல்யூ வந்து இன்புட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இதான் சிங்கிள் கீபிட் கேட்டோட இன்புட்ஸு. இப்போ நம்ம வந்து எக்ஸ் கேட் எடுத்துப்போம், சரியா? எக்ஸ் கேட் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸ் கேட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கல 0 1 1 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட் வந்து 0 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம், சரியா? அப்படி கொடுத்தோம்னாக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல இன்புட்ஸ் ஸோ 0, சரியா? 0 1 சை, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட்ஸு, சரியா? இந்த இன்புட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0ன்னு கொடுப்போம், இந்த கேட்டுக்கு வந்து 0ன்னு கொடுப்போம். ஸோ கொடுத்தோம் அப்படி 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கல எக்ஸு, சரியா? 0 கொடுக்குறோம் அப்படின்னாக்கல மாடுலஸ் 0 கேட்டு ஈக்குவல் டு எக்ஸ் கேட்டோட மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 0 1 1 0, சரியா? அப்படி எழுதுவோம். 0வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1 0ன்னு ரைட் பண்ணிக்கணும், சரியா? 1 0. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில். இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல இதை மல்டிபிள் பண்ணும் போதுனாக்கல 0 × 1, சரியா? ரோவையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, சரியா? ரோ காலம், சரியா? ஸோ இது இப்படி வரும், இது இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல ஃபஸ்ட்டு 0 × 1 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல ஸோ எக்ஸு மாடுலஸ் 0 ஈக்குவல் டு 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல ஃபஸ்ட்டு 0 × 1 0, 0 × 1 0 ப்ளஸ் போட்டு அடுத்து 1 × 0 0 தான். 1 × 0 மல்டிபிள் பண்ணாலே 0 தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1 × 1 1 × 1 1 தான், ப்ளஸ் போட்டு 0 × 0 0 போட்டோம் அப்படின்னாக்கல ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல இங்கே 0 1 அப்படின்னு கிடைக்கும். 0 1ங்கிறது என்னது? 0 1ங்கிறது ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் 1 கேட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸு மாடுலஸ் 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், சரியா? இது வந்து நம்ம இன்புட் வந்து 0 அப்ளை பண்ணும்போது, நெக்ஸ்ட் வந்து இன்புட் வந்து நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்புட் 1ன்னு அப்ளை பண்ணும்போது எக்ஸு மாடுலஸ் 1 கேட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 0 1 1 0. நெக்ஸ்ட் 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1க்கு 0 1. இப்போது இதே மாதிரி மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே எப்படி மல்டிபிள் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல ஸோ திஸ் ஈக்குவல் டு 0 × 0 0, 1 × 1 ப்ளஸ் 1, அடுத்து 1 × 0 0, 1 × 0 × 1 ப்ளஸ் 0 × 1 0 தான். ஸோ இப்படி கிடைக்கும். ஃபைனலாக ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும்? 0 1 கூட்டினா 1, 0 0 கூட்டினா 0. ஸோ 1 0ங்கிறது என்னது? 1 0ங்கிறது ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் 0 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே இங்கே இருக்கும், இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்துடும். ஸோ எக்ஸு மாடுலஸ் 1 கேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல அப்போ இப்போ இங்கே 0 கொடுத்தோம், ஃபைனலாக 1ன்னு கிடச்சி, இங்கே 1ன்னு கொடுத்தோம் 0ன்னு கிடச்சிது, சரியா? அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டராக கிடைக்கும், இன்வெர்ட் தலைகீழாக நமக்கு கிடைக்கும். அதனால் இது பிட் ஃபிளிப் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? பிட் ஃபிளிப்
கேட் அப்படின்னு இது ஒரு பேர் உண்டு. சரியா? இந்த எக்ஸ் கேட்டுக்கு பிட் பிலிப் கேட்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இதுக்கு வந்து இன்புட்ஸ் வந்து நம்ம சூப்பர் போஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். சரியா? சூப்பர் போஸ்டு ஸ்டேட்ஸ். சூப்பர்போஸ்டு ஸ்டேட்ஸ் அப்ளை. சூப்பர்போஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். சூப்பர்போஸ்டு ஸ்டேட்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கல ஆல்பா அண்ட் பீட்டா சை ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கல எக்ஸ் கேட்டு எக்ஸு மாடுலஸ் சை இதுதான் இன்புட்டு. ஸோ எக்ஸ் கேட்டோட வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கல நமக்கு தெரியும் 0 1 1 0. ஸோ சையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஸோ இது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல 0 இன்ட்டு ஆல்ஃபா 0 ஆயிரும். 0 1 இன்ட்டு பீட்டா. சரியா? ப்ளஸ் 1 இன்ட்டு பீட்டா பீட்டா. ஸோ இங்கே 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 0 இன்ட்டு பீட்டா 0ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 ப்ளஸ் பீட்டா கூட்டினா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் 0 கூட்டினா ஆல்ஃபா. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல மாடுலஸ் எக்ஸு மாடுலஸ் கேட் சை ஈக்குவல் டு ஆல்ஃபா கேட் 1 ஆல்ஃபா கேட் 1 ப்ளஸ்ஸு பீட்டா கேட் 0. ஸோ இப்படி வரும். சரியா? ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கல ட்ரூத் டேபிள் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல ஸோ ட்ரூத் டேபிள் எப்படி எழுதுவோம்? ட்ரூத் டேபிள் இன்புட்டு. சரியா? இன்புட்டு இங்கே அவுட்புட்டு. இன்புட்டு இது அவுட்புட்டு. ஸோ இன்புட்டில் என்ன கொடுப்போம்? ஃபஸ்ட்டு 0 கொடுப்போம். 0னாக்கில் இது. சரியா? இங்கே என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். அடுத்து வந்து 1ன்னு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து சை கொடுப்போம். சரியா? சை கொடுப்போம். சை கொடுத்தாக்கில் என்ன கிடைக்கும்? நம்ம சையோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். சை ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஆல்ஃபா 1 கேட்டு ப்ளஸ் பீட்டா 0 கேட். சரியா? ஸோ இதான் என்னுடைய ட்ரூத் டேபிள் இன்புட் வேல்யூ அவுட்புட் வேல்யூ. சரியா? ஸோ இப்படி தான் ட்ரூத் டேபிள் இருக்கும். ஸோ 3 இன்புட் 0 கொடுத்தோம், 1 கொடுத்தோம், சை கொடுத்தோம். ஸோ இது 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0, சை கொடுத்தா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்வெர்ட்டராக கிடைக்கும். தலைகீழாக கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கல அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல இப்படி கூட எழுதிக்கலாம். சரியா? ஆல்ஃபா 0 மாடுலஸ் ப்ளஸ் பீட்டா மாடுலஸ் கேட் 1. சரியா? ஸோ இது ஈக்குவல் டு இது இப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோடய ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும்? கேட் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னாக்கல எக்ஸ் கேட் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸ் கேட்டுங்கிறதுனால ஸோ இப்படி போட்டு ஆல்ஃபா இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா 0 மாடுலஸ் ப்ளஸ் பீட்டா இங்கே இன்புட் ஆல்ஃபா 0 ப்ளஸ் பீட்டா 1 இந்த இடத்துல வரும். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது அப்படியே இங்கே வந்துடும். ஆல்ஃபா 1 ப்ளஸ் பீட்டா 0 அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்னுடைய என்னது சிங்கிள் கியூபிட் கேட்டோட எக்ஸ் கேட்டோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ சிங்கிள் கியூபிட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டராக இருக்காகும். அதனால் பிட் பிலிப் கேட் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல பவுலி கேட்ஸ் பவுலி எக்ஸ் கேட் குவாண்டம் நாட் கேட் பவுலி எக்ஸ் கேட் குவாண்டம் நாட் கேட். சரியா? ஸோ இந்த மாதிரி பேரும் இந்த சிங்கிள் கியூபிட்டில் எக்ஸ் கேட்டுக்கு நம்ம சொல்லுவோம். அதில் இப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் பிட் பிலிப் கேட் இதுவும் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி தான் இந்த கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதான் சிங்கிள் எக்ஸ் கேட்டோட சிங்கிள் கியூபிட் கேட்டோட எக்ஸ் கேட். நெக்ஸ்ட்டு ஒய் கேட்டு. ஸோ இந்த ஒய் கேட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸ் கேட்டு ஒய் கேட்டு ஜெட் கேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பவுலி கேட்ஸ்னு பேர். பவுலி கேட்ஸ். ஸோ அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஹெச் கேட் இருக்கும்,
எஸ் கேட் இருக்கும் சரியா, ஹெச் கேட்டு, எஸ் கேட்டு, டி கேட்டு இதெல்லாமே இருக்கும் சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தோன்னாக்கல பவுலி கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் கேட்டு, ஒய் கேட்டு, ஜெட் கேட் இதெல்லாமே பவுலி கேட்ஸ். ஸோ பவுலி கேட் இதுவும் வந்து பவுலி கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதனோட வேல்யூ வந்து ஒய்யோட மல்டிபிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஒய் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி தான் 0 1க்கு மேலே இங்கே ஐன்னு வரும் சரியா, அதுவும் மைனஸாக வந்துடும். ஸோ இங்கே ஐ வந்துடும், இங்கே 0ன்னு வந்துடும். ஸோ இதான் வந்து ஒய். இப்போ இன்புட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கல இந்த கேட்டுக்கு வந்து இன்புட் வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கல முன்ன மாதிரி தான் சரியா, மாடுலஸ் 0 கேட் சரியா, கமா இன்புட்ஸ் சரியா, இன்புட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாடுலஸ் 1 கேட்டு, அடுத்தது மாடுலஸ் ஐ கேட்டு இதெல்லாம் இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ஒய் கேட்டோட வேல்யூ எடுத்துப்போம். ஒய் கேட்டு மாடுலஸ் வந்து இன்புட் வந்து கொடுப்போம் 0வாக கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்தோன்னாக்கல ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 0 மைனஸ் ஐ 0 சரியா. ஸோ 0வோட வேல்யூ நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு தெரியும் சரியா, 0 ஈக்குவல் டு மாடுலஸ் 0 அப்படின்னாக்கல எடுத்துப்போம் 1 0 சரியா, மாடுலஸ் 1 அப்படின்னாக்கல 0 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் இன்புட் வேல்யூவோட குவாண்டம் கியூபிட்டில் 0 இப்படி தான் எடுத்துப்போம், 1 வந்து இப்படி தான் எடுத்துப்போம். ஸோ 0க்குனா இந்த வேல்யூவை எழுதிப்போங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கல 1 0. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும், 0 × 1 ஃபஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணோம், 0 1 பண்ணோம், ஐயும் 0வும் பண்ணணும். அப்போ 0 × 1 0 சரியா, 0 × 1 0, அடுத்து ஐ × 0 ப்ளஸ் 0 தான் ஆகும், அடுத்து ஐ × 1 ஐ சரியா, ஐ ப்ளஸ் 0 × 0 0. ஸோ ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல ஃபைனலாக வந்து பார்த்தோன்னாக்கங்க 0 ப்ளஸ் ஐன்னு வரும், 0 ப்ளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும் சரியா. இந்த ஐயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கல ஐ வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கல ஐ வெளியே போட்டுக்கலாம், வெளியே போட்டு 0 1 இது மீண்டும் உள்ள கொண்டு எல்ட்ரி பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும் சரியா. இப்போ 0 1ங்கிறது என்னது, 0 1ங்கிறது வந்து 1. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கல ஐ இன்ட்டு என்னது, ஐ இன்ட்டு மாடுலஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒய் மாடுலஸ் 0ன்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம இங்கே 0 கொடுத்தோம், அடுத்த இன்புட் வந்து 1 கொடுப்போம் சரியா. ஸோ 1 கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னாக்கல ஒய் ஈக்குவல் டு என்னது 0 ஐ சரியா, 0 மைனஸ் ஐ 0 மைனஸ் ஐ ஐ 0. ஸோ இங்கே 1ன்னு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கல ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 0 ஐ 0. ஸோ நம்ம இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இங்கே என்ன கொடுப்போம், இங்கே 0 கொடுத்துருக்குறோம் சரி, இங்கே 0 கொடுத்தோம், இங்கே வந்து 1 கொடுப்போம். ஸோ ஒய் இன்ட்டு மாடுலஸ் 1 கேட் 1 ஈக்குவல் டு 0 ஐ 0 இன்ட்டு 1க்கு பேர் என்ன போடுவோம் 0 1ன்னு எழுதிப்போம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல 0 × 0 0 மைனஸ் ஐ × 1 மைனஸ் ஐஏ தான், ப்ளஸ்ஸு ஐ × 0 0 ப்ளஸ்ஸு ஐ × 1 0 தான். ஸோ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல 0 மைனஸ் ஐ வந்து மைனஸ் ஐன்னு தான் கிடைக்கும், 0 ப்ளஸ் 0ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஐ வந்து வெளியே எடுத்துரு, மைனஸ் ஐ வந்து வெளியே எடுத்துட்டாங்களே 1ன்னு இருக்கும், இங்கே 0ன்னு இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் எவ்வளோ வந்துட்டு அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும் சரியா. இப்போ இது வந்து நம்ம 1 0ங்கிறது என்னது எழுதலாம், 1 0ங்கிறது 0ன்னு எழுதலாம். ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு 1 0 0 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாடுலஸ் 0 கேட் அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஒய் ஆஃப் மாடுலஸ் 1 கேட். ஸோ இப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தோம்னா இதுவும் இன்வெர்டலாக நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து சூப்பர் போஸ்ட் ஸ்டேட் சரியா, அப்ளை சூப்பர் போஸ்டு ஸ்டேட். ஸோ சூப்பர் போஸ்ட் ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல மாடுலஸ் சை கேட் ஈக்குவல் டு இது ஆல்ஃபா பீட்டாவாக அப்ளை பண்ணோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல இங்கே
y modulus psi ket equal to y ஓட வேல்யூ என்னது y ஓட வேல்யூ சரியா 0 minus I 0 alpha into beta சரியா ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணேன் ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணால் 0 இன்ட்டு ஆல்ஃபா 0 ப்ளஸ்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு பீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு பீட்டா அடுத்தது ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 0 இன்ட்டு பீட்டா 0 சரியா ஸோ இது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல மைனஸ் ஐ பீட்டான்னு கிடைக்கும் இங்கே என்னது ஐ ஆல்ஃபான்னு கிடைக்கும் ஐ பீட்டா ஐ ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் சரியா ஸோ இது வந்து பார்த்தினாக்கல இது எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல ஐ பீட்டா ஐ ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால இதில் வந்து இந்த மைனஸ் சரி ஆல்ஃபா 0 ப்ளஸ் பீட்டா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 minus alpha 1 minus beta I alpha சரியா I alpha 1 minus I beta 0 ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர் ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் கேட் ரெப்ரசன்டேஷனில் சொன்னோம் அப்படின்னாக்கல ஒய் கேட் ஒயின்னு போட்டு ஸோ இது அப்படியே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா மாலஸ் 0 ஸோ இதான் வந்து ஒய் கேட்டோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் நெக்ஸ்ட்டு ஜெட் கேட் சரியா ஸோ இந்த ஜெட் கேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவுலி கேட்ஸ் தான் இதுவும் பவுலி கேட்ஸ் தான் எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே பவுலி கேட்ஸ் தான் ஸோ பவுலி கேட் சிங்கிள் கியூபிட் தான் இதுவுமே சிங்கிள் கியூபிட் கேட் தான் சிங்கிள் கியூபிட் ஸோ இந்த ஜெட் கேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல என்னோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஜெட் ஈக்குவல் டு 1 0 0 மைனஸ் 1 சரியா ஸோ இப்படி தான் இருக்கும் 1 0 0 மைனஸ் 1 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கல இன்புட் சரியா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாடுலஸ் 0 கேட் கமா மாடுலஸ் 0 மாடுலஸ் 1 கேட் கமா மாடுலஸ் சை கேட் இதெல்லாமே வந்து இன்புட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இது வந்து சிங்கிள் கீபிட் கேட் தான் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கல ஜெட் இன்ட்டு மாடுலஸ் 0 ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1 0 0 மைனஸ் 1 ஸோ ஜீரோவோட வேல்யூ நமக்கு தெரியும் சரியா 0 ஈக்குவல் டு என்னது 0 ஈக்குவல் டு 1 0 1 ஈக்குவல் டு 0 1 ஸோ இங்கே வந்து மாடுலஸ் போட்டுக்கணும் மாடுலஸ் 1 கேட்டு இப்படி போட்டுக்கணும் சரியா ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கல 0 வேல்யூ 0 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கல 0க்கு 1 0 ஸோ இதை மல்டிபிள் பண்ணுவோம் இந்த ரோவையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணோம் ஸோ 1 இன்ட்டு 1 1 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 அடுத்து 0 இன்ட்டு 1 0 அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு 0 0 தான் ஸோ இப்படி கிடைக்கும் ஸோ திஸ் ஈக்குவல் டு 1 0 அப்படின்னு கிடைக்கும் இது 1 இது 2 கூட்டினா 0 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃபைனலி இந்த 1 0ங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் 1 0ங்கிறது 0 தான் ஸோ திஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் 0 கேட் ஸோ இங்கே என்னது ஜெட் மாடுலஸ் 0 கேட் இப்படி தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்புட் வந்து 1 கொடுப்போம் ஸோ இன்புட் 1 கொடுத்தோம் அப்படின்னாக்கல ஜெட் மாடுலஸ் 1 இன்புட் ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1 0 0 1 1 0 0 1 1 வந்து மைனஸில் வரணும் அதை ஞாபகம் போட்டுக்கணும் மைனஸ் 1 ஸோ இன்புட் வந்து 1க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னாக்கல 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 0 1 ஸோ திஸ் ஈக்குவல் டு இது இன்ட்டு இது ஸோ 1 இன்ட்டு 0 மல்டிபிள் பண்ணாக்கல 0
0 இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணால் 0. அடுத்தது 0 இன்ட்டு 0 மல்டிபிள் பண்ணால் 0. அடுத்து -1 இன்ட்டு +1 மல்டிபிள் பண்ணாக்கல -1. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கல 0 -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கல மைனஸ் வெளியே போட்டு 0 1 அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலாக 0 1ங்கிறது என்னது 0 1ங்கிறது 1. ஸோ 1 கொடுத்தா 1 தான். ஸோ மைனஸ் போட்டு மாடுலஸ் 1 கெட் இங்கே வந்து செட் ஆஃப் மாடுலஸ் 1 கெட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து அப்ளை சூப்பர் போஸ்டு ஸ்டேட். அப்ளை சூப்பர் சூப்பர்போஸ்ட் ஸ்டேட். சூப்பர்போஸ்ட் ஸ்டேட்னா மாடுலஸ் psi ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஜெட்டா psi ஜெட் வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கல இது சரியா 1 0 0 -1. சையோட வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கல ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல 1 இன்ட்டு ஆல்ஃபா சரியா 1 இன்ட்டு ஆல்ஃபா சரியா 1 இன்ட்டு ஆல்ஃபானா ஆல்ஃபா தான் கிடைக்கும் சரியா 1 இன்ட்டு ஆல்ஃபா. அடுத்து 0 இன்ட்டு பீட்டானா 0 ஆயிரும். 0 இன்ட்டு ஆல்ஃபானா 0 ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கோ. 1 இன்ட்டு பீட்டா பீட்டா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஜெட் ஆஃப் மாடுலஸ் psi அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல சைனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆல்ஃபா மாடுலஸ் 0 ப்ளஸ் பீட்டா மாடுலஸ் 1 கெட் ஈக்குவல் டு ஆல்ஃபா மாடுலஸ் 0 மைனஸ் இங்கே மைனஸ் வந்துடும் சரியா மைனஸ் பீட்டா மாடுலஸ் 1 சரியா. ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதில் மேட்ரிக்ஸ் இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல செட். ஸோ இது அப்படியே இங்கே வந்துடும் ஆல்ஃபா 0 ப்ளஸ் பீட்டா 1 இங்கே ஆல்ஃபா 0 1 மைனஸ் பீட்டா 1 மாடுலஸ். ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கல ட்ரூத் டேபிள் இன்புட் அவுட்புட் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்தோம் செட் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம் சரியா 0ன்னு கொடுத்தா 0வே தான் 1ன்னு கொடுத்தா 1 தான் சரியா 0ன்னு கொடுத்தா 0 1ன்னு கொடுத்தா 1 கிடச்சிது. ஆல்ஃபா 0 ப்ளஸ் பீட்டா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 0 மைனஸ் பீட்டா 1. ஸோ இதை வந்து ட்ரூத் டேபிள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஜெட் கேட் பவுலி ஜெட் கேட்டோட எக்ஸ்பிளனேஷன்.